அந்த வீடியோ அனுப்பி தந்தார் உங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்படின்னு. அது வந்து என்னென்னா முழுக்க ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு எடுத்த வீடியோ, பாதி தான் அந்த மீடியாவில் போடுவோம், ஸ்டேஷனில் எடுத்த வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா இவரை கூட்டிகிட்டு வராவ, விலங்கு போட்டுருக்குன்னா நினச்சிக்கிடுங்க, ஹேண்ட் கப்பை போட்டு கொண்டார அவள் ஓடிடுவான். அந்த தலையை கொண்டு இடி செவரில் என்னென்னா ஆண்டவருக்கு வல்லமை இறங்குதுன்னு. நம்ம வீட்டுகளில் வந்து தலையை இடிச்சா எங்கள் பாஸ்டர் அப்பா எங்களுக்காக செவரில் முட்டி அழுதாரப்பா, அவன் தலையை கொண்டு இடிக்கான். உடனே அதை பிடிச்சி, அது எத்தனை பேர் பார்த்துல, அவனை பிடிச்சி இங்கே வச்சு ஒரு போலீஸார கழுத்தோட பிடிச்சி இழுத்து ஹெல்மெட்டை தூக்கி, அவன் நல்ல அறிவாட்டு, நீ ஹெல்மெட் போட்டு இட்டி, ஹெல்மெட்டை போட்டு கடைசியில் கொண்டு இருத்தி இருக்கு, பக்காவாக இருக்கு, வாசியில் தின்னுவோம் இல்லையா. அப்படி கடைசியில் அவர் கேட்கார் ஒரு போலீஸார், சார் எப்படி சார் நீங்கள் இது எப்படி நீ பிரதர் நீங்கள் இதெல்லாம் மக்களை ஏமாத்திய, உடனே உண்மையில் சொல்லு. அப்படி உட்காந்து எனக்கு ஒரு போலீஸார் கேட்காரு, இது எதுக்கு மக்கள் கவருது, நம்ம மக்கள் அதுதானே, சும்மா வந்து சோதர ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆசீர்வதிப்பா இவர்கள் வேதனை மாறினா அவர் வருவார் ஜோதிரஞ்சல் வருவார். இது அப்படி இல்லை, வந்தோடனே இயேசுவின் நாமத்தினாலே ஓ அப்படின்னு நான் அதை போலீஸார் பேசி ஆடியோடு எடுத்து வச்சிருக்கான். அப்போ இதுக்கு அடுத்து என்ன தெரியும், அடுத்த இயேசுவின் நாமத்தில் சொல்லிட்டு அந்த கை இப்படி ஹேண்ட் கப்பு போட்ட பிறகு நல்ல காலம் ஒரு மாதிரிப்பட்ட நம்ம ஆளாயில இருந்தால் காணிக்க கொடுத்துருப்பாங்க, நம்ம சபையை சொல்லலை. அப்படி அந்நிய பாசன்னா கட்ட பேசுறேன். நீங்கள் பார்க்கணுன்னா நான் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி தரேன், எல்லாம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். எதுக்கு நான் சொல்லுங்க, அதில் கீழே சொல்லும்போது சொல்ல, அவள் தயவு செய்து உங்களுக்கு அறிமுகமான பாஸ்டரை மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றுங்க, சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எதுக்கு நான் இதை சொல்லுங்க, அப்போ நான் என்ன ஏன் இந்த பிரசங்கத்தோடு இது இன்னைக்கு இப்போ திடீர்னு வந்தேன் சொல்லுங்க, ஏன் இதை சொல்லுங்க. இன்னைக்கு அப்போ ஒரு இடத்துல நம்ம வந்தோம், நம்ம பார்க்க ஒரு பயங்கர விளம்பரம், அங்கே போன உடனே 25 வருஷம் வீடு கிடைக்கல, வீடு கிடைச்சிரு, அங்கே போன அற்புதம், அப்போ நீங்கள் வாருங்க, நமக்கு தோணும் போவோம். அப்போ நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், இப்போ நான் உங்களுக்கு சொல்ல சேரமங்கலத்தில் ஆதியக வரச்சனை சபையில் ஜெபம் கேட்காத ஆண்டவர், நாகர்கோயிலில் ஒரு சபையில் கேட்காருன்னா பரிசுத்தம் இல்லாத இடத்துல ஜெபம் கேட்க மாட்டார், அது வேற, ஐக்கியம் இல்லாத இடத்துல ஜெபம் கேட்க மாட்டார், அது வேற, அதெல்லாம் வேற. நான் சொல்லுங்க, ஆண்டவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்கிருந்து ஜெபித்தாலும் உண்மையாய் அவர் விரும்புவது போல ஜெபித்தால் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில். நம்புகிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுங்க, கர்த்தர் நல்லவர். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அப்ப ஏன் நமக்கு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, அவர் எல்லா இடங்களிலும் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் தானே. அந்த ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, உன் ஜெபத்தை கேட்காதபடிக்கு உன்னை ரட்சிக்க கூடாதபடி என் கை குருவி போகவும் இல்லை, உனக்கு விண்ணப்பத்தை கேட்க முடியாதபடி என் செவி மந்தமாகி போகல. இதுதான் அதே ஆண்டவர் தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, உனக்கு ஜெபத்தை கேட்க முடியும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் ஒரு ஆளு கேட்டு அந்த பக்கம் நின்னா வீட்டில் இருந்து இப்படி அந்த ஜன்னல் வழியா பார்த்தா தெரியுது. இப்போ வயசு போக 2 தடவை இப்படி பார்க்க வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் ஒருக்கா ஜன்னல்கிட்ட எழும்பி வந்து பார்க்க வேண்டியிருக்கு, அடுத்து வெளியே வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இது இப்போ நிலைமை வயசு போகும்போது. அது போல நம்ம ஆண்டவர் இப்போ சிலர் சொல்லாரு, பாஸ்டர் வந்த புதுசில் சின்ன வயசுல நல்லா ஜெபம் பண்ணுவார், இப்போ அவருக்கு பணமும் பைசா வயசாச்சு, இப்போ ஜெபம் இல்லை. இதே போல நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. சின்ன ஆண்டவர் 33 வருஷம் இங்கே செய்யும் போது அற்புதம் செய்தார், ஊழியம் செய்தல. இப்போ அவர் தலர், அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், அவர் வயதாகி போகிற தேவன் அல்ல. கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவன் எல்லாரும் மகிமை கர்த்தர் நல்லவர். அப்போ ஏன் நமக்கு ஜெபம் இங்க நம்ம பார்த்தோம், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. இனி ஒரு இடத்துல சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாரும் எல்லாரும் மட்டும் வருவாங்க. இங்க நம்ம பார்த்தோம், எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதியில இருக்காரு. எசேக்கியா ஆண்டவர் நோக்கி ஜெபித்தப்போ ஆண்டவர் அவனுக்கு இறங்கி அவனுடைய ஜெபத்தை கேட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனை குணமாக. அப்ப ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படல? சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 35வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை படிங்க. இங்க ஒரு சம்பவம் அப்படி நடந்திருக்கு. 35வது சங்கீதம் 13வது வசனம். ஏன் கர்த்தர் ஒரு மனிதனுடைய ஜெபத்தை, இங்க ஒருத்தர் சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரேன்னு கூப்பிட்டாரு, என் ஜெபத்துக்கு பதில் தருகிறவரேன்னு கூப்பிட்டாரு. ஆனா அவர் சொல்லும்போது சொல்லாரு, எனக்கு ஜெபம் கேட்கப்படல. 35வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை படிங்க. அவர்கள் வியாதியா இருந்தபோது ரெற்று என் உடுப்பா இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. சத்தமா எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் வேதனையோட சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த சங்கீதக்காரர் தான் சொல்லுகிறாரு, ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டாரு, ஆண்டவருக்கு ஜெபத்துக்கு பதில் தந்தாரு. ஆண்டவரே, மாம்சமான எல்லாரும் உமட்ட வருவாங்க ஜெபத்துக்கு. இந்த ஆண்டவர் அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் பதில் தருகிறவர். ஆனா இங்க வேதனை சொல்ல, அவர் வேதனையோட சொல்ல, அவர்கள் வியாதியா இருந்த போது ரெட்டு என் உடுப்பா இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியில திரும்பி வந்தது. அவர் சொல்றாரு,
அவன் வியாதியாக கிடந்தான். அப்போ எனக்கு ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் நான் போடலை, ரெட்ட உடுப்பா என் வஸ்திரமா தரிச்சுக்கிட்டு நான் தரித்திருந்து ஜெபம் பண்ணேன். அது மட்டும் இல்லை, நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ண உபவாச ஜெபமும் பதில் அது திருப்பி எனக்கு மடியில தான் வந்து விழுந்து. ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை கீழே தூக்கி மேலே போடுவோம். அந்த கல் என்ன செய்யும், ஒரு நமக்கு பலத்து கணக்காக்கி உயரத்துக்கு போயிட்டு திருப்பி கீழே வருவது போல நான் இவர் சொல்றார், நான் ஜெபம் பண்ணினேன், அது மேலே வரணும். ஜெபத்தை கேட்கிறவர் நீர், ஏற்றுக்கொள்ளுகிறவர் நீர். ஆனால் அந்த ஜெபம் திருப்பி எனக்கு மடியில் வந்து விழுந்து. இன்னைக்கு இந்த வார்த்தை இருக்கிற தேவஜனமே, எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பாதத்தில் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ணேன், ஆனால் நான் ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு பதில் வரல, திருப்பி தான் எங்க மேலே வந்து விழுது. திருப்பி தான் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம என்னைக்கும் போன ஞாயிற்றுக்கிழமை என்ன காரியத்துக்கு வந்து ஜெபம் பண்ணணும் அதே போல தான் திரும்பி போனேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதே போல தான் வந்தேன், எனக்கு ஜெபம் பதில் வரல, என் மடியில திருப்பி வருதுன்னா நம்மில எந்த குறைவு இருக்கு? ஆண்டவர் ஜெபத்தை கேட்காதவர் அல்ல, ஆண்டவர் ஜெபத்தை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய குறைவு நிறைவாக்கப்பட்டால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுது. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஜெபத்துக்கு பதில் வராத நேரம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜெபம் தடைப்படும் போது பிசாசு சந்தோஷப்படுகிறான். ஒன்று முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், ஜெபத்திற்கு நம்ம காத்திருக்கணும். ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம், அந்த ஜெபம் நமக்கு பதில். ஜெபத்திற்கு பதில் தடைப்படுகிற அநேக காரியம் உண்டு. ஒன்று, ஆண்டவர் நம்ம உண்மையாய் பரிசுத்தமாய் ஆண்டவர் ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவர் சாலமோன்ட்ட கேட்டாரு, சாலமோனே உனக்கு என்ன வேணும் கேளு. அப்ப சாலமோன் சொன்னாரு, ஆண்டவரே நான் வயதுல சின்னவன், எனக்கு இந்த ஜனங்களை வந்து நடத்தக்கூடிய ஞானம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, என்னை இருதயத்துக்கு ஏற்ற நல்ல காரியத்தை, நீ ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை கேட்கல, நீ எப்படி நான் விரும்புவதை நீ கேட்டதுனால இதை நான் உனக்கு தருவேன். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஒன்று, நாம் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு பிரியமான ஜெபமா இருக்கணும். அந்த ஜெபம், இப்போ அவங்க அடுத்த வீட்டில் நம்ம விசுவாசி, அவங்க வீட்டில் ஒரு நல்ல விலை உயர்ந்த காரை வாங்கி விட்டுருக்காங்க. நான் இங்கே இருந்து 30 நாளாக உபவாசம் இருந்து, இயேசுவே எனக்கு அந்த கார் கிடைச்சி ஆவன ஆண்டவரேன்னா, ஆண்டவர் என்ன செய்வார், 30வது நாளுக்குள்ள முடிஞ்சா இவனுக்கு உயிரை எடுத்துட்டா நல்லன்னு நினைப்பார். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு அவைய வாங்கி விட்ட கார், நான் இங்கே உபவாசம், ஆண்டவரே என்னானாலும் நீர் எனக்கு அதை தரணும் அப்படின்னு சொல்லி. இது போல நம்ம ஜெபிக்கிற ஜெபம் முதல்ல நம்ம பார்க்கணும். நான் ஜெபிக்கிறது கர்த்தருக்கு பிரியமா, நான் செய்கிற ஜெபம் ஆண்டவர் பிரியப்படுகிறாரா, அதை பார்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நமக்கு பிரச்சனை இருக்கும், எல்லா இடத்துலையும் பக்கத்து வீட்டுக்கு நமக்கும் பிரச்சனை இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒன்னில் ஏதாவது ஒரு காரியம், உடனே அவங்க நமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் செய்த உடனே, ஆண்டவரே உண்மையிலே நான் உம்முடைய பிள்ளைன்னா இனி உன் சத்துருவை தேடியும் காணாதிருப்பாய்னு சொன்னீரே, அவன் இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கப்படானா ஆண்டவர் பாப்பாரு, சத்துருவ சிநேகின்னு நான் சொன்னேன், இந்த ஒரு சின்ன விஷயத்துல உன்னால மன்னிக்க முடியல, அவனை தேடியும் காணாதிருப்பான். ஆண்டவர் பாப்பாரு, நீ இங்க இருந்து போ. 4 பேர்கிட்ட நம்ம இந்த புத்தியை காட்டும், எல்லாரும் சேர்ந்து கடைசியில் ஆண்டவர் என்னை எங்க இருக்குது பிடிக்கல, எல்லாத்தையும் பத்தி நான் போறேன், நான் தான் போனேன். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்போ நான் ஜெபிக்கிற காரியம் அவருக்கு பிரியமானதா? ரெண்டாவது, இனி ஒரு காரியம், நம்ம எல்லாவற்றிலும் ஆயத்தமா இருந்து ஜெபிப்போம். சில நேரம் நம்ம ஜெபத்துக்கு பதில் வராது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், சில நேரம் கர்த்தருக்கு சமூகத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருக்கான பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் ஏற்ற காலத்தில் என் பக்கமாய் திரும்பி எனக்கு பதிலை தந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஏற்ற கால பொறுமையாய் காத்திருக்கணும். அடுத்தது, சில காரியங்கள்ல ஆண்டவர் உடனே நமக்கு அற்புதங்களையும் பதிலையும் தருவார். அப்ப இங்க நம்ம வாசிக்கிற வசனத்தின்படி ஜெபம் நமக்கு பதில் வரலன்னா, ஜெபத்துக்கு நமக்கு பதில் கிடைக்கலன்னா, அவன் என்ன நினைப்பானா, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலன்னா இவங்க எப்படி ஆங்கிலம் ஆண்டவரை விட்டு விலகுவாங்க, ஜெபத்துக்கு பதில் வராதபடி தடுத்துட்டானதுன்னா இவங்க சோர்ந்துருவாங்க. அப்ப ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில ஜெபத்திற்கு பதில் வராத நேரம் என்ன நடக்குமா பாருங்க. யோபு 21வது அதிகாரம், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோபுவின் புத்தகம் 21வது அதிகாரத்துல அதுல 15வது வசனத்தை படிங்க. யோபு 21வது அதிகாரம் 15வது வசனத்தை படிங்க. சர்வ வல்லவரை நான் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எப்படி இருக்கு கடைசி, நம்ம ஜெபம் பண்ணி பதில் வராத உடனே, ஜெபம் பண்ணி நமக்கு பதில் கிடைக்காத உடனே
இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அங்க சர்வ வல்லவரை அவரை நான் சேவிக்க, அவரை எனக்கு ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள அவர் யாரு, அவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணுவதனால நமக்கு பிரயோஜனம் என்ன, என்ன அவரை பற்றி ஜெபம் பண்ணதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன பிரயோஜனம்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வேதத்தை 21 அதிகாரம் 1 நீங்க வாசிப்பீங்கன்னா, யோபு வேதனை நடுவில் தன் சிநேகிதர்களை பார்த்து சொல்லும்போது சொல்லுகாரு, துன்மார்க்கம் இருக்கிறான் பாரு, அவன் செழிப்பா இருக்கிறான். அழகா அவர் சொல்றாரு பாருங்க, நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன், அப்படியானாலும் என் ஆவி வசனப்படாது இருக்குமா, என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள். அதை சொல்லுறாரு பாருங்க, இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன், நடுக்கம் என் மாம்சத்தை பிடிக்கும். துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவரானான். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, துன்மார்க்கரை குறித்து அவர் சொல்லுவார். இந்த துன்மார்க்க மனுஷன் எப்படிப்பட்ட, அந்த 7வது வசனங்கள் எல்லாம் நீங்க படிப்பீங்கன்னா, அவர்களோடு கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலார் அவர்கள் மேல் வருவதில்லை. அவருடைய எருது பொலிதால் வீணாய் போகாது. அவருடைய பசுசினை அழியாமல் ஈனுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தை ஓசை சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்பொழுதிலே பாதாளத்திலே இறங்குகிறார்கள். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வசனத்தை படிச்சு பாருங்க. யோபு சொல்லுகாரு, இந்த கூட்டம் தான் கேட்கான. எப்படி யோபு வேதனைக்கு நடுவில் இருக்காரு, பிள்ளைகள் இழந்து போனாரு. யோபுக்கு பிள்ளைகளை போச்சு, வேலைக்காரன் போனா, யோபுக்கு எல்லா ஆசீர்வாத ஐஸ்வர்யம் எல்லாம் போச்சு, நொந்து போயிருக்காரு. அவரு சொல்லுகாரு, துன்மார்க்கனை பாரு, அவன் எப்படி இருக்கான், அவன் பிள்ளைகள். அழகா அந்த வசனம் சொல்லு பாருங்க, அவனுடைய வீடுகளில் பயம் இல்லை, எல்லாம் பத்திரப்பட்டிருக்கு. அதுல 9வது வசனம், அவன் வீடுகளில் பயம் இல்லை, எல்லாம் பத்திரப்பட்டிருக்கு. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நமக்கு இருக்குது 2 பண்ட பாத்திரமா இருக்கும். 2 பாத்திரம் இல்லை, நம்மள ஆண்டவர் ஆஜீர வைத்தி வச்சிருக்காரு. 2 பாத்திரம். கடந்த நாட்களில் எங்கேயோ ஒரு இடத்துல நான் கூட்டத்துக்கு போனேன். அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் எல்லாம் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுல ஒரு பாஸ்டர் பாஸ்டர் ரொம்ப கீழான நிலைமையிலேருந்து கர்த்தர் என்ன ரசித்து கொண்டு வந்தார் பாஸ்டர். நானும் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு வந்தேன். ஆண்டவர் எனக்கு எத்தனையோ காலம் ஜெர்மனி ஒருத்தர் எனக்கு ஒரு பைக், ஒரு பழைய பைக் வாங்கி தந்தார். அந்த பைக்கை நான் அதில் சந்தோஷமா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி எனக்கு ஒரு பைக்கை தந்துட்டு நான் ஊழியம் செய்வேன் தெருவெல்லாம் போய். அந்த பைக்கை கொண்டு என் தெருவில் வீட்டுக்கு முன்ன விட்டுட்டு உறங்கினேன் பாஸ்டர். ராத்திரி எனக்கு பைக்கை தூக்கிட்டு போயிட்டான். நான் ஸ்டேஷனில் போய் கேட்டால் அவியத்தில்லாம விசாரணை பண்ணுவோம் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் சொல்லாரு, அப்படி தின்னாலும் பரவாயில்ல, பக்கத்தில் அவிய மாறி நான் இந்த பக்கம் நிற்கும். ஒருத்தர் என்ன பைக்கு, அது பழைய எக்ஸல். அப்படியா, அது இப்போ எந்த கடையில் பிரித்து போட்டு யாவது ஆக்கிற கடையில் கிடக்கும். அவர் சொல்லாரு, எங்கே பாஸ்டர் இது நீ கிடைக்க போகும். இது இடையில எங்கேயோ நம்ம ஒரு இடத்துல போன இடத்துல அவர் வேதனையோட சொல்ல இருந்தது ஒரு பைக், அதுவும் கேட்டு ஆண்டவர் தந்தார். அதையும் தூக்கிட்டு போயிட்டானே அங்கே இங்கே. ஆனால் துன்மார்க்கனை விட்டு சொல்லு பாருங்க,